Hello friends, welcome to Kipedia's channel. Christmas வரப்போகுது இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கிராஃப்ட் செய்ய வேணாமா? எஸ், அதுக்காக தான் ரொம்ப யூனிக்கான கிராஃப்ட் நான் உங்களுக்காக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ரஃபாக ஒரு பேப்பரில் ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்தேன், நல்லா வந்துச்சு. ஸோ அதனால் அதையே கட் பண்ணி தர்மாக்கோல் மேலே வச்சு ஸ்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான். ஸோ அதனால் நீங்கள் தர்மாக்கோல் மேலே நல்லா வரைவீங்கன்னா டேரெக்டாக தர்மாக்கோல் மேலே வச்சு வரைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பண்ண போகிறதில்ல. அதாவது ஜஸ்ட்டு வெறும்னே பேப்பரில் ஸ்டென்ஸில் கட் பண்ணி அது தர்மாக்கோல் மேலே வச்சு வரைஞ்சி அதுக்கு மேலே கலரிங் மட்டும் கொடுக்க போகிறதில்ல. என்னால் முடிஞ்ச அளவு நான் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும், ரொம்பலாம் பெருசாக செய்யலை, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. ஸோ தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்காக தனியாக வந்து மீசை மூக்கு வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதை எப்படி கட் பண்ணணும்னா, அந்த மீசையை வந்து கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி கட் பண்ணணும், அந்த மூக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியணும். இப்போ நான் கட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளுமே பார்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெடி பண்ணலையா, இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருந்த, அதாவது 3ல் வந்து சாண்டா கிளாஸ் படுத்து இருக்கிற மாதிரி, ஒரு ஹேண்டில் வந்து கிஃப்ட் பேக் இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக் ஷுர் நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தமான தர்மாக்கோல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரியலிஸ்டிக்காக செய்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் அதிகம், ரொம்ப அதிகம்லாம் இல்லை, கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் மொத்தமான தர்மாக்கோல் எடுத்துக்கும் போது அது வந்து சீக்கிரமாக உடையாது. ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து ஐ ப்ரிஃபர் கொஞ்சம் திக்கான தர்மாக்கோலாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த 3ஓட பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கிஃப்ட் பேக்கோட பார்டரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸு ஹேட்டு அது வந்து அழகாக உள்வாங்கின மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சென்டரில் இருக்கிறது வந்து ஹைலைட்டாக தெரியணும். நீங்கள் அப்படி உள்வாங்கின மாதிரி கட் பண்ணும்போது அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ அதனால தான். ஏன்னா இப்போ நீங்கள் தாடிலாம் வைக்கும்போது அந்த கண் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க பாடியில் இருக்கிற பார்டரையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேட்லேயுமே நமக்கு பார்டர்லாம் தேவையில்லை. ஸோ பார்த்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பார்டரையுமே நீங்கள் ரிமூவ் பண்ண வேணாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது சாண்டா கிளாஸ்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். பிகாஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சாண்டா கிளாஸ்க்கு ஏற்ற சைஸில் அந்த மீசையும் அந்த தலையில் ஹேட்டில் சர்க்கிளாக ரெடி பண்ணோம்ல, அது வந்து கரெக்ட் ஷேப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கலரிங் கொடுக்கணும். சாண்டா கிளாஸ்னால என்ன, ரெட் கலர் தான் இல்லையா? ஸோ அவரோட பாடிக்கும் ஹேட்டுக்கும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவர் ஹேண்டுக்கு வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த கிஃப்ட் பேக் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 3க்கு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிம்பிளாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாண்டா கிளாஸ்க்கு ஃபேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. தாடிக்கு வந்து அந்த கலர் வரக்கூடாது, ஏன்னா தாடி வந்து ஒயிட் கலரில் தான் விட போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த ஐஸ் கிட்ட மட்டும் கரெக்டாக அந்த ஃபேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீசை அண்ட் ஹேட்டில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஸும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக காட்டன் எடுத்துக்கிட்டேன். அது வந்து கரெக்டாக அந்த ஹேண்டில் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், காட்டன்லேயே நான் வந்து டேரெக்டாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஈவனாக வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு டைம் கன்சியூமும் அவ்வளோ பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக கட் பண்ணி அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இதுவே தனியாக எடுத்து ஒட்டும்போது அது பார்க்கவும் அவ்வளோ நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு சாண்டா கிளாஸ் ஹேண்டில் ஒரு கிஃப்ட்டு ஹேங் ஆகிருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு பவு ஒட்டினா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் இந்த ஒரு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து கிராஃப்ட் செஞ்சுருக்கேன் இல்லையா, என்ன சைஸ்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி சின்னதாக எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து இதை விட பெருசாக கிராஃப்ட் செய்கிறேன் அப்படின்னா அதை விட பெரிய பேப்பர்லேயே எடுத்துக்கலாம். இதுலேயுமே இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து குட்டியாக க்யூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அது 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டராக கம் அப்ளை பண்ணி இப்போ நான் 2 சைடும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பவுக்கு பதிலாக நிறைய ஆல்டர்னேட்டிவ் டெக்கரேஷன் கூட இருக்குது. நான் ப்ரிஃபரபிளி பவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா இந்த சின்னதாக ஸ்டார் கூட நீங்கள் அதில் பண்ணி ஒட்டி விடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட்டு சென்டராக மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் அழகாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அழகாக அதை வந்து ஃபோல்ட் பண்ணி
சென்டராக கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சென்டராக பேர்ல்ஸ் கூட வச்சு விடலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து பேப்பர்லேயே ஃபுல்லாக வந்து இந்த பவு ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன் கலரில் கலர் ஷீட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக அந்த கிஃப்ட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவு வந்து இது மேலே ஒட்டி விட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட பீட்ஸ் இருந்தது, கோல்டன் கலர் பீட்ஸ் இருந்தது. ஸோ 3 பீட்ஸ் எடுத்து அதை நான் ஒட்டி விட்டுக்கிட்டேன். சாண்டா கிளாஸ் தாடியை வந்து நான் இப்போ வந்து ப்ளெயினாகவே விட்டுக்கிட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்து அதுக்கும் வந்து காட்டன் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் அதை வீடியோ எடுக்கல, பட் லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். ரெடி பண்ணி ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதை லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிறது நல்லாயிருக்கா இல்லை அந்த தாடியிலையும் காட்டன் அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கிராஃப்ட் ரெடி. கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே யூனிக்கான கிராஃப்ட். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.